வெல்கம் டு திரிஷ் விஷன். ஸோ அந்த வீடியோவில் பார்க்க போகிறது பரிமளா அன்கோ படத்தை பார்த்தாச்சு, அதை பற்றி பேசலாம். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, ஜெயராமுக்கு 2 பொண்ணு. அதில் 2வது பொண்ணு வந்துட்டு சாண்டி மாஸ்டர் லவ் டார்ச்சர் பண்ணுறாரு. ஸோ இப்போ அவர் கொலை செய்யப்படுறாரு. ஸோ அந்த கொலையை யார் பண்ணா அப்படின்னு தான் படத்தோட கதை அமைது. ஸோ அந்த படம் வந்து ஒரு டார்க் காமெடி த்ரில்லர் படம் தான். பட் பெருசாக எதிர்பார்த்த காமெடி வந்து இந்த படத்தில் பெருசாக ஒர்க் அவுட்டாகவே இல்லை. ஏதோ ஒரு சில இடத்துலலாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. முக்கியமாக ஒரு பெரிய கோட்டட் காம்போ ஊர்வசி ஜெயராமை வச்சுக்கிட்டு இவங்க பெருசாக அவங்களை யூஸ் பண்ணவே இல்லை. அவங்களோட காம்போ இந்த கிளைமாக்ஸ் போர்ஷன்ல ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. அதை தவிர்த்து இந்த படத்தில் அவங்களுக்கு பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு த்ரில்லராகவும் போல இது வேற எந்த மாதிரி ஒரு மாதிரி பிளாட் ஏதோ மாதிரி போயிட்டு இருக்கு. இது பாண்டியராஜ் சார் படம் தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ப்ரோ நீங்க தான் எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. படத்துல ஆறுதலா அந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா இந்த ஜெயராம் ஊர்வசி 2 பேரோட காம்போ சூப்பரா இருந்துச்சு. பட் உங்களோட காம்போ பெருசா யூஸ் பண்ணவே இல்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டரா உங்களுக்கான காம்பினேஷன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கலாம். அப்படி வச்சிருந்தாலும் அந்த படத்தை கொஞ்சம் எங்கேஜிங்கா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருந்திருக்கும். ஏன்னா அந்த படம் வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அவங்களுமே எங்களோட காம்போவை பார்த்து தான் நிறைய பேர் இந்த படத்துக்கு வருவாங்க. பட் அவங்களுமே வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பெருசா உங்களோட காம்போ சீன்ஸ் பெருசா இல்லை. இருக்கிற சீன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எங்கேஜிங்காகவும் இல்லை. கிளைமாக்ஸ் போர்ஷன்ல தான் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் வந்துட்டு சூப்பராகவே இருந்திருக்கும். அதே மாதிரி படத்துல ஒரு சில தேவையில்லாத விஷயத்தை அவாய்ட் பண்ணிருக்கலாம். முக்கியமா வந்துட்டு யோகி பாபு கேரக்டர்லாம் வந்துட்டு ஏன் தெரியல. அவர் காமெடி பண்றாரு, பட் அது காமெடியா அப்படின்றது தெரியல. அது ஒர்க் அவுட் ஆகவும் இல்லை. பட் அதே மாதிரி யோகி பாபு கேரக்டர் தேவையில்லாத அனிமா தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் இந்த கேரக்டர் பண்ணுமா, வேற யார் வேணா பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி மிஷ்கின் சார் வராரு, அவர் போலீஸா வராரு. போலீஸை வந்துட்டு காமெடியா காட்டுறீங்க சரி இந்த படத்துல ஓகே, பட் இவ்வளோ கேவலமா காட்டுவீங்க அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பட்ஜெட் தின்னுக்கிட்டு பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டு டே ஏன்னா இவ்வளோ டம்மியா காட்டுறீங்க. டே இப்படிதான் போலீஸ் இருக்காங்க. காமெடிக்கு ஒரு அளவு இல்லையாடா, ஒரு கனவு வந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா, அந்த மாதிரி தான் இப்போ பண்ணி வச்சிருக்காங்க. அது சத்தியமா அது ஒரு மாதிரி ஊர்த்திக்கிட்டே தான். அதே மாதிரி படத்துல வந்துட்டு ஏதோ மெசேஜ் சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. சொல்ற விஷயம் நல்ல விஷயம் தான், சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் அந்த விஷயத்தை வந்து உங்க படத்தோட பிளெண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா அது சூப்பரா இருந்திருக்கும். பட் இவங்க ஏதோ வலுக்கட்டாயமா வச்சாகணும், கருத்து போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு இவங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது ஒன்றும் பெருசா செட் ஆகவே இல்லை. அதை வந்து இந்த படத்தோட பிளெண்ட் பண்ணி ஸ்டார்டிங் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கட்டும் வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊர்வசி மாமா இருக்கட்டும், ஜெயராம் சாரா இருக்கட்டும், சஞ்சனாவா இருக்கட்டும், அனந்திகாவா இருக்கட்டும், அப்புறம் மிஷ்கின் சாரா இருக்கட்டும், யோகி பாபு, அப்புறம் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு சில கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் நிறைய கொடுத்துருக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வேணா செட் ஆகும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதுவும் நீங்க பெருசெல்லாம் எதிர்பார்த்து போயிடாதீங்க. இது ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். அதை நீங்க மைண்ட் செட்ல வச்சுட்டு போங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஆவரேஜா ஒரு நல்லா இருக்கும், ஒரு ஒன் டைம் வாட்சபிள், ஒரு ஓகேவான ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். மற்றபடி இந்த படத்தை பத்தி பெருசா சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. நான் வந்து இந்த படத்தை கொஞ்சம் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி பெட்டி படமும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். 2 படமும் கொஞ்சம் வருத்தமாக்கி விட்டுச்சு. சரி ஓகே பரவாயில்ல, இன்னும் அடுத்த படங்கள்ல என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு வச்சு கீழே மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் அடுத்தது ஏகப்பட்ட வீடியோஸ் வர காத்துருக்கு. ஸோ மறக்காம திரிஷ் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.